Taste the Daily. சத்யமூர்த்தி சார் திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார். சார், உங்கள் ஊரை சம்மந்தப்பட்டு தான் ஒரு பெரிய அரசியல் கலைபுரமே நடந்துகிட்டு இருக்கு. திமுகவில் அங்கே என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? சார் வணக்கம். திமுக உள்கட்சி ஊசல் நடக்குதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே தெரியுது. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஐயா ஜிஜி சிவா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது தவறா அந்த பதிவானது பதிவிட்டப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அந்த பதிவு ஆக்சுவலா எப்படி பதிவு அந்த முகநூல்ல போட்டிருக்காங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முகநூல்ல மாண்புமிகு KN நேரு அமைச்சர் அவர்களுடைய பதிவுல போட்டிருக்காங்க. அதுக்கு எம்எல்ஏ லால்குடி தொகுதியுடைய எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காருன்னா கமெண்ட் பண்ணிருக்காரு. அந்த கமெண்ட்ல தான் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் இயற்கை எழுதி விட்டார், தொகுதி காலியாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காரு. இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, லால்குடி எம்எல்ஏ அவர்கள் தன்னுடைய பதிவுல போடல, தன்னுடைய முகநூல் பக்கத்தின் உதவியோடு மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பகுதியில் போட்டிருக்கக்கூடிய அவர் என்ன போட்டிருக்காரு, அமைச்சர் திருச்சி மாவட்டம் லால்குடியில் நாங்கள் இந்த கட்டிடங்கள் கட்டுவதற்காக இந்த இடங்களை ஆய்வு செய்தோம், உடன் மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்குதான் இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்போ ஐயா ஜிஜி சிவா அவர்கள் சொல்றது போல இது தானாலாம் பண்ணல. இது உண்மையாவே அந்த லால்குடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் செய்திருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்ல என்ன காரணம் சார்? இல்ல காரணம் என்ன, அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. என்ன காரணம் என்ன அப்படின்னா, இவங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவரை ஓரங்கட்டுறாரு, அவருக்கு சரியான சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த மரியாதையை அந்த அமைச்சர் கொடுக்கலங்கிறதா காரணம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு அமைச்சர் லால்குடி தொகுதியில ஒரு இடம் வட்டாட்சியர் அலுவலகம் கட்ட வேண்டும், புதிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டும், புதிதாக பதிவாளர் அலுவலகம் கட்ட வேண்டும் என்று அந்த இடங்களை மாவட்ட ஆட்சியரோடு கலந்து கொண்டு ஆய்வு செய்கிறார். அப்ப ஆய்வு செய்யும் போது அந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை, அவர் எந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவரை அழைக்க வேண்டும் என்பது என்ன ஒரு அரசியல் அமைப்பு. சில கண்டிப்பாக கூப்பிட வேண்டும். ஏன்னா தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்படி சொந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினரே அவர் கூப்பிடல, அவர் அலட்சியப்படுத்துறாரு. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சவுந்தரபாண்டியன் அவர்கள் ஒரு முறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. 2006 காலகட்டத்திலிருந்து 2011, 16 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரா KN நேரு தோற்கிற பொழுது கூட இவர் வெற்றி பெற்றவர். ஆமா, 18 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றி வர்றார். சவுந்தரபாண்டியனுடைய அந்த செல்வாக்கு KN நேருவுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கா சார்? கண்டிப்பாக இது மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி உள்ளது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக தலைமை கூப்பிட்டு அவரை எச்சரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்பே ஐயா சொன்னது போல ஒரு முக்கியமான ஒரு புள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கிய புள்ளியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். சரிங்களா? இருந்தாலும் கூட இது போன்ற முக்கிய புள்ளிகளால் தான் பிரச்சனைகளே வருது திமுக பொறுத்தவரையும். இது இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்க உள்கட்சி பூசல் நடக்கல. நீங்க மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் சரி, பேராசிரியர் அன்பழகன் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உட்கட்சி மோதல் நடந்தது. இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு உட்கட்சி மோதல் நீங்க சொன்னது போல திருச்சி சிவா அவர்களுக்கும் மாண்புமிகு இதே சேம் அமைச்சர் நேரு அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உட்கட்சி மோதல் நடந்துச்சு. அது சொன்ன மாதிரி அப்பாவி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். கட்சி தொண்டர்களை இவங்க தட்டிவிட்டு கட்சி தொண்டர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்தி, அதில் குறிப்பாக காவல்துறை சார்ந்த ஒரு பெண் காவலர் மீது தாக்கப்பட்டார்கள். சரிங்களா? இது போன்ற உட்கட்சி பூசுகளை தொடர்ந்து நீங்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரிதான். நீங்க மதுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதற்கு முன்பு எல்லாருக்குமே தெரியும், மதுரையில முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அழகிரி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உட்கட்சி மோதல் இருந்துச்சு. அதுல கிருஷ்ணன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். ஆனால் அப்போது இருந்த முதலமைச்சர் அவர்கள் அதை பூசி அதை மறைத்து தன் குடும்பம் தான் வேண்டும், தன் குடும்பத்தில் தன் மகன் தான் காக்கப்பட வேண்டும் என்று காப்பாற்றினார். இது எல்லாருக்கும் அறிந்த உண்மை. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா சொன்னது போல நெல்லை மாவட்டத்துல மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கும் அங்க இருந்த மத்திய மாவட்ட கழக செயலாளர் அப்துல் வகாப் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரிங்களா? வகாப் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். நீங்க அடுத்து நம்ம கட்டம் பார்த்தோம் அப்படின்னா, கட்சியில இருந்து நீக்கல, மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்களும் அமைச்சர். ஆனால் செஞ்சி மஸ்தானை மட்டும் மாவட்ட கழக செயலாளர் பதவியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கியது. சார், இந்த மோதல்களுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? பதவி, அதிகாரம், டெண்டர், பணம், இதுதான் அடிப்படையா இருக்குன்னு சொல்றாங்களே. கண்டிப்பாக அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை யார் அதிகமாக ஈட்டுவது, பொருளாதாரத்தை யார் அதிகமாக சேமிப்பது என்ற ஒரு போட்டி தான். நன்றி சார், நன்றி சார். சார், உங்களுடைய முதற்கட்ட தகவலை நான் பதிவு பண்ணிக்கிறேன். சத்யமூர்த்தி சார்,
திமுகவினுடைய எதிர்காலம் இந்த உட்கட்சி பூசல்களால பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை சொல்லுங்க சார். கண்டிப்பாக நீங்க அந்த பதிவினுடைய ஆழத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா ஒருவர் இயற்கை எழுதினார் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு அப்படின்னா மன ரீதியா நிறைய பாதிக்கப்பட்ட ஒரே காரணத்தால் மட்டும்தான் அவரால் அந்த பதிவு போட முடியும். அந்த பதிவு போட்டது கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் தான், சரிங்களா? அப்படி ஜிஜி சிவா அவர்கள் சொல்வது போல அப்படி அவர் போடவில்லை, அட்மினி தான் போட்டார் என்றால் அவங்க சைபர் கிரைம்ல ஒரு வழக்கு ஒன்று கொடுத்திருக்கணும். இது நாங்கள் போடவில்லை, நான் சட்டமன்ற உறுப்பினர், நான் போடவில்லை, என் மீது யாரோ காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போட்டுள்ள ரெண்டு வழக்கு ஏதாவது உண்டா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சமூக நீதி பேசக்கூடிய திமுக, சமூக நீதியை நாங்கள் ரொம்ப பெரிய இதுல பாக்குறோம், எங்களுக்கு எல்லாருக்கும் சமம்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க செஞ்சி மஸ்தான் அவர்கள் திண்டிவனம் தொகுதி, அந்த மாவட்ட கழக செயலாளர் திண்டிவனம் தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்காரு. இதே அமைச்சர் பொன்முடி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய வீரவண்டி தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கு. ஆனா செஞ்சி மஸ்தானை மாவட்ட கழக செயலாளர் நீங்க இருக்கீங்க. திண்டிவனம் தொகுதியில 26,000 ஓட்டு மற்ற கட்சியை விட அதிகமா வாங்கி கொடுத்தாரு அவரு. ஆனா நீங்க இருக்கக்கூடிய விக்கிரவண்டி தொகுதியில 1890 உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லையோ சார்? ஆமா, வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவர் நீங்க ஸ்டாலின் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது கூட எந்த தொகுதியில் வாக்குகள் குறைகின்றதோ அந்த தொகுதியில் நான் மாவட்ட கழக செயலாளர் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு, சரிங்களா? குறைந்த வாக்குகளுக்கு நடவடிக்கை எடுக்கல, அதிகமா வாங்கி கொடுத்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காரு, சரிங்களா? இது இன்னொரு பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இல்ல இது எந்த வகையில பாதிப்பை ஏற்படுத்த போகுது? என்ன வேணா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். நீங்க இந்த கருத்து இருக்கக்கூடிய RS பாரதி போன்றவர்கள் பேசும்போது கூட உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன் சார். ஜிஜி சிவா எல்லாருக்குமே தெரியும்.